எல்லோருக்கும் வணக்கம். இட்லிக்கு பாசிப்பருப்பு சாம்பார், ஒன் பாட் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பை எடுத்து குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. இது எல்லாத்தையுமே அரிஞ்சு குக்கரில் சேர்த்து ஆட் பண்ணி மஞ்சத்தூள், பெருங்காயம், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி குக்கரை மூடி 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கு தேவையான பொருட்கள்: கடுகு பருப்பு, மெயினாக சீரகம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த பருப்பை மத்தில் நல்லா கடைஞ்சி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், கடுகு பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கும் போது சூப்பராக தாளிப்பும் வாசமாக இருக்கும். இது எல்லாமே மர்ஜ் ஆகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.